ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருளிலிருந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம். என்ன எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லாருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய பதிவு, நம்ம வீடு கட்ட போகக்கூடிய இடங்களில் காலி மனையிடம் வாங்குறோம் இல்லையா, அந்த காலி மனை இடங்கள் அல்லது நம்ம கட்டப்போகக்கூடிய புது மனை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டிற்கு 8 திக்குகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 8 திக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டதிக் பாலகர்கள் அப்படின்றது. அஷ்டம்னா 8, திக்குனா ஒவ்வொரு மூலையை சொல்லக்கூடிய ஒரு இடம். அந்த திக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது மூலையை சொல்லக்கூடிய இடம். அஷ்டம்னா 8. அப்போ அந்த அஷ்டதிக் பாலகர்கள் அப்படின்றவங்க நம்ம வீட்டை எந்தெந்த மூலையை எந்தெந்த அந்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாலகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு மூலையை வந்து பரிபாலனம் பண்ணுவாங்க. இந்த மூளை வந்து எனக்கு சொந்தம், இந்த மூளை எனக்கு சொந்தம், இந்த மூளை எனக்கு சொந்தம் அப்படின்றத வந்து அவங்களுடைய பொசிஷனில் எடுத்துக்குவாங்க. அந்தந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த பாலகர்கள் வந்து சரியான முறையில் உட்காந்துட்டாங்க அப்படின்னா அந்த வீடு செல்வ செழிப்பும் அஷ்ட ஐஸ்வர்யமும் சகல சந்தோஷங்களும் சம்பத்து விருத்தி, குல விருத்தி, இன விருத்தி, பண விருத்தி அப்படின்ற எல்லாமே விருத்தி 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 அப்படின்ற மாதிரியான நிலை கட்டுப்பாடுகளுக்குள்ள அப்படியே அந்த வீடு வந்து மென்மேலும் உயர்ந்து கொண்டே போகக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால தான் ஒரு வீட்டினுடைய சமயக்கட்டு இந்த இடத்துல இருக்கணும், ஒரு வீட்டினுடைய ராஜநிலை இப்படி இருக்கணும், ஒரு வீட்டில் வந்து பூஜை ரூம் வந்து இப்படி இருக்கணும், அதே மாதிரி வந்து வாய் மூலையில் வந்து எந்தெந்த மாதிரியான பொருட்கள் வைக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோக்குள்ள பார்த்துருவோம். இந்த அஷ்டதிக் பாலகர்கள் யார் யார் எப்படி எப்படி எந்தெந்த திசைகளை காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக பார்த்துருவோம். ஒரு வீடு அல்லது காலி மனையிடமாக வச்சுக்கோமே. இப்படி ஒரு சதுரமான மனையிடம் அல்லது வீடாகவே வச்சுக்கலாம். நம்ம ஒரு வீடாக கட்டியிருக்கோம் அல்லது காலி மனையிடமாக வச்சிருக்கோம். இது ரெண்டுமே வந்து சுருக்கி உள்ளுக்குள்ள கட்டுறதுங்கிறது வந்து வீடு. இது வந்து வீடு, இது வந்து அந்த காலி மனையிடம். இப்போ இந்த காலி மனையிடம் அல்லது வீடு ரெண்டுக்குமே ஜென்ரலாகவே நம்ம சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு திசைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது 4 திசைகள் இருக்கு. நமக்கு கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு அப்படின்ற 4 திசைகள் இருக்கு. அந்த 4 திசைகளும் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையும் வந்து ஒவ்வொரு திக்கு. அப்போ இந்த திக்கோடு சேர்த்து இதையுமே திக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்போ அஷ்டதிக் பாலகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ இவங்க யார் யார் எந்தெந்த திசையில எந்தெந்த மூலையில எந்தெந்த பாலகர்கள் இருக்காங்க, அந்தந்த பாலகர்களுக்கு நம்ம வந்து அந்த வாஸ்து குற்றங்களை வீட்டுக்குள்ள செய்யும் பொழுது அந்த பாலகர்கள் அந்த அவங்க தர வேண்டிய ஒரு அம்சத்தை வந்து நமக்கு தராம போகும் பொழுது அந்த வீடு வந்து அந்த வாஸ்து குற்றங்களினால் அவதிப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, வாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியது நமது ஜாதகத்துல அந்த வாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எப்ப பேசும்னா அந்த வீட்டினுடைய ஓனர், அதாவது ஹவுஸ் ஓனர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வீட்டின் முதலாளி, அவருக்கு அவருடைய ஜாதகத்துல தசாபுத்திகளோ அல்லது 7.5 சனியோ அஷ்டம சனியோ வரும்பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ குற்றங்கள், அதாவது வந்து வாஸ்து குற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யூஸ்வலாகவே பேச ஆரம்பிச்சிடும். இவருக்கு நேரம் சரியில்லை அப்படிங்கும்போது வீட்டினுடைய வாஸ்துவும் எந்திரிச்சு உட்காந்துரும். இப்போ தான் நான் வந்து குறையா இருக்கேன், அக்னி மூலம் சரியில்லை, ஈசானிய மூலம் சரியில்லை, வடமேற்கு மூலம் சரியில்லை, வாயு மூலம் சரியில்லை அப்படின்ற மாதிரியான அந்த மூலைகள்லாம் வரும். இப்போ இவருக்கு வந்து தசா கூறுகள் சரியில்லாமல் அதில் தசால புத்தியில் அந்தரம் சரியில்லாமல் நடக்கும் பொழுது அந்த மூளையில எந்த மூளை பாதிக்குதோ அந்த மூளைக்கான கிரகங்கள் வந்து அவருக்கு தர வேண்டிய சலுகைகளை தர மறுக்கும் அப்படின்றதான் உண்மை. அப்ப இதுல வந்து ரெண்டுமே ஒன்னா வந்து பேசும் அப்படின்றதுனால ரெண்டையுமே சரியா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன்று நமக்கு தசாபுத்திகள் சரியில்லாமல் நடக்குது, அந்த அந்தரங்கள் சரியில்லாமல் நடக்கும் பொழுதோ அல்லது நமக்கு வந்து இந்த கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நம்மளை சுற்றி வரக்கூடிய நேரங்களில் வந்து நம்மை ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் மனை வந்து குற்றங்கள் இல்லாமல் கட்டிக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த வாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாகவே ஜோதிடமும் வாஸ்துவும் ரெண்டும் பின்னி பிணைந்து வரக்கூடியது. ஏன்னா வாஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஜாதகர் வசிக்கக்கூடிய இடம். அந்த வாஸ்துக்குள்ள ஜாதகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உள்ள வசிக்கக்கூடிய இடம்ன்றதுனால ஜாதகருக்கு வரக்கூடிய ஜோதிடமும் ஜாதகமும் அதேமாரி அந்த ஜாதகர் வசிக்கக்கூடிய இருப்பிடமும் அப்படின்றது வந்து ரெண்டுமே குற்றம் இல்லாமல் இருந்ததுன்னா ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். அந்த வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வாஸ்துவும் ஜோதிடமும் பின்னி பிணைந்த ஒன்று. அதேமாரி அதில் வந்து அந்த வாஸ்து குற்றங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த
அஷ்டதிக் பாலகர்கள் எங்கெங்க இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன குற்றங்கள் இல்லாமல் நம்ம அந்த வீடு மனை கட்டணும் அப்படின்றத நம்ம இந்த அஷ்டதிக் பாலகர்கள் மட்டும் பார்ப்போம். அப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம பார்த்துக்கிட்டே போவோம். இதுல முதல்ல வந்து கிழக்கு. இந்த கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய திசைக்கு நாயகன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவதை தான் அதிதேவதையா வருவார். இங்க வந்து இந்திரன். இவர் வந்து தேவர்களுக்கெல்லாம் அரசன். அப்ப இந்த இந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து சுகபோக வாழ்க்கை, சுகபோகி. ஏன் மோஸ்ட்லி நம்ம வந்து கிழக்கு பார்த்த மனையை வாங்குறோம், கிழக்கு பார்த்த மனையாக கட்டுறோம், கிழக்கு பார்த்த மனையாவே நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்றதுக்கான காரணமே இவர் தான். இந்த கிழக்கு முகத்தை அலங்கரிப்பவர் அல்லது அந்த கிழக்கு பகுதிக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்திரன். அப்ப இந்திரன் இவர் வந்து மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்திராணி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவர் வந்து கிழக்கு பகுதியை முழுமையாக ஆக்கிரமிப்பு பண்றார். அப்ப இந்த கிழக்கு பகுதி வந்து அந்த வளம், சம்பத்து, வசதி, மற்ற எல்லா ஏனைய வசதிகளும் வந்து ஜாதகருக்கு மன சந்தோஷங்களையும் நிறைவும் தர்றதுனால தான் இந்த இந்திரன் வந்து கிழக்கு பகுதிக்கு வந்து இவர் ஆதிபத்தியம் எடுத்து உட்கார்ந்துருக்கார். அதனால இந்த மனைக்கும் மனை இடத்திற்கும் ரெண்டுக்குமே வந்து அதிகப்படியான இடம் விட்டு கட்டணும் அப்படின்றது வந்து இந்த இந்திரன் வந்து இந்த இடத்துல வந்து செல்வ பகுதியை வந்து அதிகமாக நம்ம ஸ்பேஸ் விட்டு கட்டணும் அப்படின்னா இந்த செல்வ பகுதியும் வளப்பகுதியும் இந்த இடத்துல வந்து அதிகப்படியாக நிறைஞ்சு நிற்கும். இவரை வணங்குறதுனால வந்து ஆரோக்கியம் கூடும். முக்கியமாக வந்து ஒரு ஜாதகருக்கு அவர் கட்டின வீட்டில் உள்ளே போய் குடி போனதுக்கு பின்னால் வந்து அவருடைய தேக ஆரோக்கியம் அப்படின்றது வந்து கிடக்கூடாது. முதல்ல போன உடனே அவருக்கு ஏதோ ஒரு வியாதி 6, 7, 12 சம்மந்தப்பட்ட வியாதி வந்து வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து அந்த இடத்துல இந்த கிழக்கு பகுதி வந்து கெட்டு இருந்தார். நம்ம வீட்டுக்கு முன்னால் பார்ப்போம் எப்பவுமே ஒரு நம்ம காம்பவுண்ட் சவர் கிழக்க வந்து ஒரு மரமோ அல்லது வந்து பாலடைந்த பங்களாவோ அல்லது வீடோ இடிஞ்ச கட்டடமோ குட்டிச்சவரோ இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த முன்னால நம்ம கிழக்கு பகுதிக்கு முன்னால் இருக்கக்கூடியது வாயில் வச்சாலோ தலைவாயில் வச்சாலோ மெயின் கேட் வச்சாலோ அதனுடைய பாதிப்புகள் வந்து நம்ம பாதிக்கும். அப்போ இந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பொலிவானவன், அழகானவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப இந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய பொலிவும் அழகும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில வந்து கிழக்கு பகுதியை நம்ம வந்து அலங்கரிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிழக்கு மூலை அப்படின்றது வந்து ஆரோக்கியத்தை முதல்ல தரும். அடுத்தது வந்து செல்வ வளத்தை தரும். அதாவது இனிது மானிட பிறத்தல் அரிது மானிட பிறத்தல் அரிது. அது என்ன கூண் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது அப்படின்றது வந்து ஒரு முதுமொழி அவையார் சொன்னது. அதுலேயும் வந்து குற்றமில்லாத, குறையில்லாத, நோய் இல்லாத வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ கிழக்கு பகுதி நமக்கு நன்மையாக இருக்கணும் அப்படின்னா அந்த கிழக்கு பகுதியில் வந்து அதிகமாக ஸ்பேஸ் விட்டு கட்டணும். அந்த ஸ்பேஸ் அப்படின்றது வந்து நம்ம அந்த செல்வத்தை எவ்வளவு நிரப்ப முடியுமோ அவ்வளவுக்குமானது அப்படின்றதுனால அந்த ஸ்பேஸ் வந்து அதிகமாக உள்ளதுக்கான காரணம் அந்த கிழக்கு பகுதியில் வரக்கூடிய இந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வத்தினால தான். அடுத்து வந்து ஆக்கினேயம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து தென்கிழக்கு பகுதி அப்படின்றது வந்து ஆக்கினேய பகுதி அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல வந்து அக்கினி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இதற்கு வந்து அதிதேவதை. தென்கிழக்கு இந்த இடத்துல தான் கிச்சன் போடுவோம், சமையல். இவருடைய வேலை என்ன அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய நைவேத்தியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, வேள்வித்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. எப்பவுமே ஒரு ஹோமம் பண்றோம் அல்லது வேற ஏதாவது ஒரு நற்காரியங்களுக்கு செய்யக்கூடிய ஹோம வகைகள்ல இருக்கக்கூடிய ஒரு அக்னி மேல ஜுவாலையை விட்டு வெளியே எந்திரிக்கிறார் இல்லையா, அவர் தான் அக்னி. இவர் நம்ம கொடுக்கக்கூடிய நைவேத்தியங்களை மற்ற கடவுள்களுக்கு வந்து இவர் பகிர்ந்து கொடுப்பதாக இவருடைய பணி வேலை. இவருடைய வேலையை வந்து நம்ம என்ன போடுறோமோ உள்ள போடக்கூடிய தாது பொருட்கள், அதே மாதிரி வந்து நம்ம மூலப்பொருட்கள், மூலிகை பொருட்கள், மற்ற வேறு எல்லாமே நல்ல ஒரு வாசனை திரவியங்களாக உள்ள போடுவோம் இல்லையா. நம்ம உடம்புக்கு நன்மை தரக்கூடிய புகை சாமான்கள் அப்படின்றத வந்து நம்ம போடும்போது அதை எரித்து இந்த அவிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொண்டு போயிட்டு மற்ற தெய்வங்களுக்கும் கொடுக்கக்கூடிய வேலை வந்து இவருடைய வேலை. இவருடைய துணைவி, அதாவது வந்து மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சுவாக அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே வந்து ஒரு யாகத்துல ஒரு மந்திரத்தை ஓதி முடிஞ்சதுக்கு பின்னால இதை நீங்க ஏத்துக்கங்க அப்படின்னு சொல்றதுக்கு பேரு. ஏதோ ஒண்ணு போட்டாலுமே ஒரு தேங்காயை போடுறாங்க அல்லது வாழைப்பழத்தை போடுறாங்க, அதை பூர்ணாகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசியில வந்து முடிச்சு போடும் பொழுது அல்லது ஒவ்வொரு
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொரு மூலிகையாக போடும் பொழுதுமே கடைசியில் போட்டு ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த என்ன பொருள் போடுறோமோ அதற்கான பொருளை சொல்லி அதற்கான மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரத்தை வந்து இந்த பொருளை வந்து நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இவருடைய மனைவி ஸ்வாகா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். அப்போ அந்த இடத்துல வந்து அக்கினி தேவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் தெற்கு தென்கிழக்கு மூலைக்கு வந்து இவர் தான் ஆதிபத்தியம் எடுக்கிறார். இவருடைய மனைவி பெயர் வந்து ஸ்வாகா. அதனாலதான் இந்த இடத்துல வந்து சமையல் கட்டு. ஒரு இடத்துல ஒரு வீட்டு முதலாளி அம்மா பொங்கி கொடுத்தா அதை எல்லாருமே சாப்பிட்றது அப்படிங்கிற கான்செப்ட் அங்கே தான் வருது. அதனால் வந்து இல்லத்து அரசிகளுக்கு இந்த மூளையாகப்பட்டது பாழடைஞ்சிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த தென்கிழக்கு மூளை பாழடையும் பொழுது கண்டிப்பாக பெண்களுக்கு அந்த இடத்துல வந்து நோயும் பிணியும் அதிகமாக வரும். அப்போ இதை வந்து நம்ம சரி செய்யணும் அப்படின்னா அந்த தென்கிழக்கு மூளை வந்து ஓரளவுக்கு நல்ல சுத்தமாகவும் தெளிவாகவும் நேர்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்றது இவங்களுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பொதுவாகவே தென்கிழக்கு மூளை வந்து கொஞ்சம் கெட்டிருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு ஒல்லியான தேகம், ஒரு அந்த தேக கட்டி இல்லாமல் ஒரு ஒழுங்கீனமான ஒரு உடல் அமைப்பு, ஒழுங்கற்ற தன்மை, இந்த மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் இருக்கும். இந்த தேவதைகள் வணங்கப்படும் போது இந்த தேவதைகளை வந்து நம்ம வணங்கும் பொழுது நமக்கு வந்து தேக வனப்பு, தேக பலம், மன அமைதி, குடும்ப மேன்மை. பொதுவாகவே சாப்பாடு நல்லா சாப்பிட்டாச்சா மூல அணுக்கள் வந்து தெளிவாக உற்பத்தி ஆகும். நம்ம தேவையான சத்து உணவுகள் சாப்பிடும் பொழுது தான் நமக்கான உடல் விருத்தியும் தாது விருத்தியும் வரும். அப்போ தான் வந்து அந்த குடும்ப விருத்தி, குடும்ப மேன்மை நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து அப்போ இந்த ஆக்கினாய மூளை வந்து நமக்கு கெடாது. அந்த கெடாமல் இருக்கணும். அந்த இடத்துல அமையக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து சமையல் கட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த இடத்துல நேர்த்தியாக அமைக்கப்பட வேண்டும். அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெற்கு. இதற்கு வந்து அதிதேவதை யமன். யமன் தான் இந்த தெற்கு மூலைக்கு வந்து அதிதேவதை. இவர் வந்து யம தர்மன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தர்மன் அப்படின்னு சொல்லும்போது நீதி. தேவர்களிடையே வந்து இவர் வந்து மதிநுட்பம் அதிகமானவர். எதுலையுமே யோசிச்சு சிந்திச்சு அதிகமாக செயல்படக்கூடிய ஒரு தேவதை அப்படின்னு சொன்னா அது யமதேவன். அந்த யமன் வந்து தெற்கு வாயில் வச்சு கட்டுறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஸ்பெஷாலிசம் உண்டு. அது தெற்கு வாயில் வீடு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு பெருந்தன்மை உடைய ஒரு வீடு. அதை ஊரை கட்டி ஆடக்கூடிய ஒரு வீடு. ஏன்னா இவர் வந்து ஒரு நிமிஷம் இந்த பக்கம் விட மாட்டார், ஒரு நிமிஷம் இந்த பக்கம் விட மாட்டார். கரெக்டாக அவர் எடுக்கக்கூடிய நேரம் வேணுமோ அந்த நேரத்தில் அவர் எடுத்து போயிட்டே இருப்பார். அப்போ இங்கே நீதியும் நேர்மையும் தர்மமும் காப்பாற்றப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து தெற்கு வாயில். எங்கே ஒரு வீட்டில் தெற்கு வாயில் வைக்கிறாங்களோ அந்த வீட்டில் குடியிருக்கக்கூடிய நபர் அந்த யமனின் அந்த நீதி, நேர்மை, தர்மம், நியாயம் இது எல்லாமே தெளிவாக இருக்கக்கூடியவனுக்கு தெற்கு வாயில் வீடு எப்போவுமே கண்டிப்பாக வந்து அவனுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதில் அந்த தெற்கு வாயில் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றது தெற்கு வாயில் போட்டு ஒரு வீடு நான் உங்களுக்கு வந்து அழகான பிளான் போட்டு நான் சொல்லித்தரேன். அதில் எந்தெந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம தெளிவாகவே சொல்லலாம். இவர் வந்து சூரிய தேவனின் புதல்வன், சூரியனின் புதல்வன். அப்போ அந்த சூரியனின் புதல்வன் அப்படின்றதுனால நேர்மை கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரே தர்மர் தான், யம தர்மர் அப்படின்னு பேர். அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பார்கள். பொதுவாகவே தெற்கு வாயில் வீடு கட்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மனசும் சரி, அவங்களுடைய பரந்த குணமும் சரி, மற்றவங்களுக்கு உதவக்கூடியதில் அடுத்தவங்க வம்பை இவங்க விலைக்கு வாங்கி போட்டுக்குவாங்க. அந்த மாதிரியான ஒரு நபர்களாகத்தான் இருப்பார்கள். அப்போ இந்த இடத்துல வந்து தெற்கு முகத்திற்கு வந்து இந்த இடத்துல தேவதையாக வரக்கூடியவர் வந்து யமன். இங்கே வந்து இவருக்கு மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து குபேர ஜாயை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து வாயில் வச்சு கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு சிரமமாக இருக்கும். இதில் இன்னொன்று என்ன தெரியுமா, இவர் வந்து முதல்ல கூப்பிட்டு போகிறது வந்து இவருடைய முதல் வேலையை ஒரு ஆளை முடிச்சு வெளியே கொண்டு போகிறது தான். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, சமாதி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன் அந்த தெற்கு பக்கமாக வந்து நம்ம படுக்கை அறை அமைக்கிறோம் அப்படின்னா இந்த தெற்கு பகுதிக்கு யமன் காவலனாக இருக்கும் பொழுது இந்த யமனின் இன்னைக்கு படுத்தா நாளைக்கு காலையில் எந்திரிக்கமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ நித்தமும் படுக்கை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்நாளே. அந்த வாழ்நாளிலிருந்து அடுத்த நாள் எந்திரிச்சாங்கன்னா அவங்களுடைய வாழ்நாள் அடுத்த நாள் தொடரும், இல்லை அப்படின்னா அதோட முடிஞ்சுக்கும் அப்படின்றது தான் அதோடைய கான்செப்ட். அதனால தான் வந்து தெற்கு பகுதியில் வந்து படுக்கை அறை அமைக்க வேண்டும். படுக்கை நித்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய படுக்கை அறைய இங்க அமைக்கணும். அதற்கடுத்து வந்து தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இடம் வந்து நிறுதி அப்படின்னு சொல்லுவாங்க.
நிருதி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிருதி மூலை அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அதிதேவதைய நிருதி தான். இவருடைய மனைவி பேர் வந்து கட்கி. இந்த நிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூதத்தின் தன்மை இது வந்து நடுகல்லாவும் பயன்படுத்தி இருக்காங்க. முதல்ல வந்து நடுகல்லா வச்சுதான் இந்த நம்ம தமிழர்களுடைய மாண்பு, தமிழர்களுடைய முதன்மையான ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து எது நம்ம அறிவுக்கும் நமது பலத்திற்கு மேல இருக்கோ அதை வந்து கடவுளா வணங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். எனக்கு இப்போ வந்து காற்றை மட்டுமே சுவாச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு காத்து தான் தெய்வம். சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டு நான் பொழைச்சிட்டு இருக்கேன், சாப்பாடு தான் எனக்கு தெய்வம். எனக்கு கஷ்டத்துல வந்து யார் உதவுறாங்களோ அவங்க தான் எனக்கு தெய்வம் அப்படின்றது வந்து தமிழரின் மாண்பு. தனக்கு மேல தனக்கு உயரிய அனைத்தையுமே கடவுளாக வணங்குபவன் தமிழன். அதனால வந்து இந்த நிருதி அப்படின்னு சொல்லக்கூடியது பயத்தையும் மரணத்தையும் சொல்லக்கூடியவர் இவர். அதாவது வந்து இந்த நிருதி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மரணத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதற்கடுத்து வந்து செதஞ்சு போய் நிற்கிறது. அதே மாதிரி வந்து துக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ சிதைவு, துக்கம், மரணம் இதை எல்லாமே எடுத்து செயல்படுத்தக்கூடியவர் நிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலகர். அதாவது வந்து தென்மேற்கு பாலகர், அதாவது அசதிக் பாலகர்ல வந்து 1, 2, 3, 4ஆவது வரக்கூடியவர் வந்து நிருதி. அதனாலதான் வந்து தென்மேற்கு மூலை வந்து அடைச்சு கட்ட சொல்றோம். பயம் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்பவுமே அது ஓப்பனா இருந்தாலும் அது செதஞ்சு இருந்தாலும் நமக்கு அந்த மரண பயத்தை காமிப்பதும், அதே மாதிரி சிதறம் அடைஞ்சிருந்தால் நமக்கான வாழ்க்கை முறையை வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த சிரமத்தை உருவாக்குவதும் அந்த மரண பயத்தை கொடுப்பதுமானது. அப்படின்றதுனால தான் தென்மேற்கு மூலை முழுமையாக அடைக்கப்பட்டு கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புல தென்மேற்கு மூலை எப்பவுமே அடைச்சு தான் கட்டுவாங்க. இதனுடைய அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிருதி. இந்த இடத்துல வைக்கக்கூடியது வேத சாஸ்திர நூல்கள். வேதங்கள், உபநிடதங்கள், அது மாதிரி நம்ம லைப்ரரி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சாஸ்திரங்களை பற்றியது, அதாவது கடவுள்களினுடைய வரலாறுகளை பற்றிய நூல்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து வைக்கலாம் அப்படின்றது. நம்ம வந்து இப்போ லேட்டஸ்டாக வந்து இங்கே வந்து பூஜா வச்சுக்கிறோம். அந்த இடத்துல பூஜா வர்றதுங்கிறது வந்து நியாயப்படி அது நல்லதல்ல. இந்த இடத்துல வைக்கக்கூடியது வந்து வேத சாஸ்திர நூல்களும் உபநிடதங்களும் மற்ற படிக்கக்கூடிய அனைத்து கல்வி நூல்களும் இந்த இடத்துல இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சொல்ற முடியாது டிராயிங் ரூம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது இந்த இடத்துல இருக்கக்கூடியது நல்லது. சும்மா இந்த படுக்கை அறைக்கு கொஞ்சம் கம்மியான அளவில் இருந்தால் கூட போதுமானது. இந்த இடத்துல வந்து இதுதான் வரணும் அப்படின்றது வந்து சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து வந்து மேற்கு. மேற்கு திக்குக்கு யார் அதிதேவதையா வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வருண பகவான். வருணன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மழைக்கு காரணம், மழையை பொழிபவர், மழையினுடைய அளவை என்ன கொடுக்கணும், எந்த அளவுக்கு கொடுக்கணும், பருவத்துக்கு எவ்வளவு மழை கொடுக்கணும், பருவத்துக்கு எந்தெந்த மாதிரியான ஒரு அமைப்பை கொடுக்கணும் அப்படின்றதும் இவருடைய கையில தான் இருக்கு. அதனால அவர் வந்து மேற்கிற்கு நமக்கு எப்பவுமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேற்கு மலை தொடர்ச்சி வாஸ்துன்றது வந்து நாட்டுக்கு நாடு மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தென்மேற்கு மலை தொடர்ச்சிகள் இருந்து அந்த பருவக்காற்றெல்லாம் மழை அதிகமாக வர்றது அப்படின்றனால அந்த மேற்கு திசையை வந்து அவர் தான் வந்து அவர் அப்படியே புதைக்கு எடுத்துக்கிறார். அப்போ வந்து அவருடைய மனைவி அப்படின்றவங்க வந்து வாருணி அப்படின்ற ஒரு கடவுள். அப்போ இந்த மேற்குல வந்து ஏன் அதிகமா அடைச்சு கட்ட சொன்னாங்க அப்படின்னா நமக்கு வந்து நீர்த்தாரைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மேற்குல இருந்து கிழக்காகவும் தெற்குல இருந்து வடக்காகவும் வரக்கூடியதான் நீர்த்தாரைகள். நமது நாட்டினுடைய வாஸ்து பூமிக்கு, அதாவது அந்த பூமியினுடைய நிலைப்பாடு அப்படின்றது வந்து மேற்கிலிருந்து நீர்த்தாரைகள் கிழக்காகவும் தெற்கிலிருந்து நீர்த்தாரைகள் வடக்காக வர்றதுனால தான் இப்போ நீர்த்தாரைகள் வந்து இந்த பூமிக்கு வந்து இப்படி தான் வந்துட்டு இருக்கும். இப்படி வரும், இப்படி வரும். அதனால தான் வந்து ஈசானியத்தில் நம்ம எப்பவுமே கிணறு, போரு எல்லாமே அமைச்சுக்கிறது. இந்த இடத்துல குடி வரணும் அப்படின்றது வந்து இந்த வாஸ்து வந்து இந்த அமைப்பு தான் சொல்லுது. ஆனால் இந்த வருணன் அப்படின்னு சொல்லக்கூடிய வணங்கும் பொழுது மழையும் நல்ல பயிர் தொழிலும் நல்ல வருமானமும் அதிகப்படியான வருமானம், அதிகப்படியான மகசூல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வருண பகவானால வரக்கூடிய ஒரு அமைப்பு தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வாயு, வடமேற்கு. இங்க வந்து வாயு பகவான் தான் இதற்கு அதிதேவதை. இப்ப இந்த மேற்குல வந்து வருண பகவான் இருக்காரு இல்லையா,
இங்க நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேற்கு மூலையில வந்து வைக்கோல் போர், அதே மாதிரி இந்த வருணனுக்கு வந்து நல்ல ஒரு உகந்த ஒரு விலங்கா வரக்கூடியது எருமை தொழுவம். இதெல்லாம் எப்பவுமே வீட்டுக்கு முன்னால வந்து சுபமான அமைப்புகள் இருக்கணும் அப்படின்றது வந்து மாட்டு தொழுவம், ஆட்டு தொழுவம், அதாவது ஆடு கட்டுற இடம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் வரணும். கிழக்குல வந்து ஆட்டு தொழுவம், ஆடு கட்டுற இடம், இதெல்லாம் வந்து முன்னால வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புன்றதுனால வைக்கோல், ஒருவேளை அந்த வைக்கோல் வந்து இது வந்து பாதுகாப்பாகவும் வரும். ஒரு தீப்பற்றி சீக்கிரமாக வந்து தீப்பற்றி எரியக்கூடிய அமைப்பு அப்படின்றதுனால வந்து வீட்டுக்கு பின்னால் இருந்ததுன்னா அதிகமாக பாதிப்பை தராது அப்படின்றதுனால பின்னால் போடுறாங்க. அதுவும் ஒரு அதாவது நம்ம புழக்கத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து நல்ல அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து பின்னால் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து முழுமையாக மறந்துருக்கு அப்படின்றனால பின்னால் வரும்போது இதெல்லாம் தெரியும் அப்படின்றதுக்காக வந்து எருமை தொழுவம், எருமை கொட்டடையும் வைக்கோல் போரும் வந்து மேற்கு பகுதிகளில் அமைச்சுக்கலாம். தெற்கு பகுதியில் வந்து படுக்கை அறையும், தென்மேற்குல வந்து வேத சாஸ்திர நூல்கள் வைக்கக்கூடிய ஒரு அறையும் கட்டிக்கலாம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல இந்த மேற்கும் தெற்கும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப இந்த வாயு அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து என்னென்ன மாதிரியான அமைப்புகள் வரலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாயு பகவானால வரக்கூடியது வந்து விருத்தி, ஆயுள் விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா அந்த இடத்துல வரும். இந்த வாயு பகவானுடைய மனைவி பெயர் வந்து வாயு ஜாயை அப்படின்னு பேர். இப்ப வந்து பின்னால வந்து வைக்கோல் போர் போட்டாச்சு, எருமை தொழுவம் போட்டாச்சு. இப்ப இந்த மேக்கை என்ன சார் பண்றது அப்படின்னா, வீட்டுக்குள்ள இந்த இடத்துல வந்து போஜன அறை போடலாம். இங்கதான் வந்து என்ன வருது, டைனிங் ஹால் வருது, இங்க படுக்கை அறை வருது, சமையல் கட்டு இங்க வருது, நம்ம சாப்பிடக்கூடிய அறை வந்து இந்த இடத்துல வந்தால் இது நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடிய அமைப்பாக இருக்கு. இப்போலாம் நம்ம லேட்டஸ்டா வந்து சமையல் கட்டு இங்க போட்டுக்கிறோம், இந்த இடத்துல போட்டுக்கிறோம், அல்லது இந்த இடத்துல போட்டுக்கிறோம். கிச்சன் வந்து கிச்சனை ஒட்டியே வந்து நம்ம டைனிங் போட்டுக்கிறோம், அல்லது கிச்சன் ஒட்டியே வந்து நம்ம வந்து ஸ்டேர் போட்டுக்கிறோம், கிச்சன் ஒட்டியே வந்து இந்த இடத்துல ஸ்டேர் போட்டுக்கிறோம், அல்லது இந்த இடத்துல ஸ்டேர் போட்டுக்கிறோம் இன்றைய முறையில். இது வந்து முதல்ல சொல்றது வந்து எப்படி சொல்லுது அப்படின்னா, இந்தந்த அந்த அஷ்டதிக் பாலகர்கள் இருக்கக்கூடிய அமைப்புக்கு அந்தந்த இடத்துல அதை தான் அமைச்சோம்னா நல்லா இருக்கும் அப்படின்றதுல தான் இங்க வந்து சமையல் கட்டு வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல இருக்குது. இதை வந்து யாரும் மாத்தல. படுக்கை அறை வந்து தெற்கு, அதாவது இந்த தென்மேற்க ஒட்டி கொஞ்சம் கிழக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. மேற்கு வந்து நம்ம பூஜை அறை எப்பவுமே போட்டிருக்கோம், அங்கே வந்து வேத சாஸ்திரங்கள் வைக்க சொல்லியிருக்கு. இந்த இடத்துல வந்து சும்மா பிளைனா ஓப்பனா விட்டுருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து போஜன அறைன்னு சொல்லக்கூடிய நம்ம சாப்பிட்ற அறையை போட்டுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்ப இந்த வாயு மூளை அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த வாயு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியவர், ஆயுள் விருத்தியை கொடுக்கக்கூடியவர். பொதுவாகவே ஒரு ஜாதகருடைய ஆயுள் விருத்தி எங்க இருக்கு அப்படின்னா நம்ம வாயு மூலையில இருக்கக்கூடிய அமைப்புல தான். அதனாலதான் வந்து அதை வந்து ஸ்பேஸா விட சொன்னாங்க. எந்த ஒரு லோடு அந்த இடத்துல வைக்க வேண்டாம், அதே மாதிரி ஈசானியத்தில் வைக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இந்த இடத்துல வைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து பொதுவாக இந்த காலி மனையிடம் அப்படின்றது வந்து ஸ்பேஸ் இருக்கக்கூடியது நல்லது. இந்த இடத்துல வந்து வேற ஏதாவது கக்கூஸோ பாத்ரூமோ ஒட்டோஸ்கோ எதுவும் வைக்காம, சப்போஸ் அப்படி வைக்காம இருந்தால் இந்த வீட்டினுடைய சோத்தை ஒட்டி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவுட்டர் பாத்ரூம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து இந்த இடத்த வந்து சும்மா எம்டியா விடுறது நல்லது அப்படின்றது வந்து அந்த ஆயுள் விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புனாலதான் அந்த இடம் வந்து எம்டியா விடக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கிணறோ வேற ஏதாவது குழிகளோ தோண்டினாலும் இந்த வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீட்டுக்குள்ள வாழக்கூடிய குழந்தைகள் அப்படின்னா ஆண் குழந்தைகளுடைய வம்ச விருத்தி, ஆண் குழந்தைகள் வந்து இருக்காது அப்படின்னு சொல்றது வந்து அந்த வாயு மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல வந்து கெட்டு போச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த வம்ச விருத்தி வந்து நமக்கு கெடும். சரி, அப்ப இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து வைக்கக்கூடியது கஜானா, நம்மளுடைய பணப்பெட்டி. வித்தியாசமா இருக்கு இல்லையா? இங்கதானே பீரோ வைப்போம், வடக்கு பக்கம் பார்த்து வைப்போம், இல்ல கிழக்கு பக்கம் பார்த்து வைப்போம். இங்க கிழக்கு பக்கம் பார்த்து வச்சோம்னா இந்திர மூலை, வடக்கு பக்கம் பார்த்து வச்சோம் குபேர மூலை. இங்கதான் பீரோ வைக்கணும், நீங்க இங்க கொண்டு போய் வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து அந்த நம்மளுடைய பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய புழக்கத்தை வந்து வரவும் செலவும் நிறைய போய் வரணும் அப்படின்னா
இந்த வாயு மூலையில் வைக்கும் பொழுது தான் நம்மளுடைய வார்த்தைகளும் பேச்சுவார்த்தைகளும் மார்க்கெட்டிங் ஃபாலோ இருக்கும். நம்ம தானியங்கள் விற்பனை வரும், செய்யும் போகும், எல்லாமே வரும் போகும் அப்படின்றது லாபகரமாக இருக்கணும். அப்படின்னா பணப்பெட்டி வந்து இந்த இடத்துல தான் வரணும் அப்படின்றத வந்து இந்த பணப்பெட்டி வைக்கக்கூடிய கஜானா அப்படின்னு சொல்லக்கூடியது வடமேற்குல இருக்கணும். வீட்டினுடைய மொத்த அளவும் அந்த வசதி வாய்ப்புகள் பூராமே வடமேற்குல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வடக்கு. இதற்கு எப்பவுமே குபேரன் தான் வர்றார். குபேரன் குண்டா இருப்பார். நம்ம ஏழுமலையானுக்கு வெங்கடாச்சலபதிக்கே வந்து கடன் கொடுக்கக்கூடியவர் அவர். இவருமே இவர்கிட்ட வந்து இவர்கிட்ட வந்து அந்த செல்வம் பொருள் இதெல்லாம் கிடையாது. இவருடைய மனைவி அப்படின்னு சொல்லக்கூடிய யட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரே யட்சி தான். பொதுவாகவே வந்து யாசகம் அப்படின்னு சொல்றதான் யட்சின்னு சொல்லுவாங்க. அந்த யட்சி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த அதிதேவதை கிட்ட இருந்து தான் இவருக்கு பணம் வருது. இவர்கிட்ட இருக்கக்கூடிய பணம் தான் நமக்கு இந்த வடக்கு பக்கமாக வருது. அதனாலதான் கிழக்கும் வடக்கும் அதிகமாக கிழக்கு பார்த்த மனையும் வடக்கு பார்த்த மனையும் வாங்கி கட்டுறது அப்படிங்கிறது வந்து இதனாலதான் இந்த குபேரனும் இந்திரனும் இந்த ரெண்டு திசைகளையும் வந்து இந்த திசைகளை வந்து இவங்க ரெண்டு பேருமே ஆட்சி செய்யறதுனால தான் நமக்கு வந்து அதிகபட்சமாக வடக்கு பார்த்த வீடும் அதிகபட்சமாக கிழக்கு பார்த்த வீடும் அமைத்துக் கொள்வது நல்லது அப்படின்றத வந்து நம்ம சொல்லுது. இந்த இடத்துல என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க ஸ்பெஷலாகவே தனியாகவே வந்து ஒரு குடோன் போட்டு நம்ம தானிய அறை வைக்கலாம். அல்லது இது வீட்டுக்குள்ள வந்து நம்ம வந்து தானியம் வைக்கக்கூடிய அறை. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை வந்து கெஸ்ட் பெட்ரூமா போடுறோம். மாஸ்டர் பெட்ரூம் இங்கே போடுறோம், கெஸ்ட் பெட்ரூம் இங்கே போடுறோம். அடுத்து வந்து நமக்கு வந்து அந்த இப்போ நம்ம சொல்றோமே டிராயிங் ரூம் அப்படின்றத நம்ம இங்கே போடுறோம். இதெல்லாம் வந்து இப்போதைய நாகரிகத்துக்கு நமக்கு வந்து நம்ம புழக்க வழக்கத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து அந்த புழக்க வழக்கத்துக்கு மாற்றி நம்ம செய்யறோம். ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கக்கூடியது வந்து தானிய அறை. நம்ம வைக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு போஜனத்துக்கு வைக்கக்கூடிய ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இருப்பு உணவு பகுதிகளை உணவுக்கான மூலப்பொருள்கள் வந்து நம்ம இங்கே ஸ்டாக் பண்ணுறதா நமக்கு வந்து முறைப்படி நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து இந்த சாஸ்திரம் சொல்லிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த குபேரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை அவங்களுடைய தம்பதி சமேதரா, அதாவது வந்து குபேரன் யட்சி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வணங்கக்கூடிய ஒரு அமைப்புல என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சுகமான வாழ்க்கை, சுக சந்தோஷங்கள், நல்ல செல்வ செழிப்பு வரணும் அப்படின்னா வடக்கு முகமா எப்பவுமே வந்து பழங்காலத்தில் வந்து அரசர்கள் வந்து வடக்கு நோக்கி பயணம் செய்து வடக்கு முகமாக இருந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து தவ வாழ்க்கையை மேற்கொண்டு அவங்க முடிப்பாங்க அப்படின்னு சொல்றது. கடைசியாக போகும்போதுமே அந்த செல்வ வளத்தோடு வாழ்ந்தேன், நாட்டாண்டேன், நாட்டுக்கு மன்னனாக இருந்தேன், மக்களாட்சியை செஞ்சேன். இதற்கு பின்னாலே வந்து என்னுடைய பிற்காலமும் எனது மோட்சமும் வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து வடக்கு நோக்கி தவம் இருந்து அவங்க மேலே போகிறது அப்படின்றதுனால அந்த வடக்கு பக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய குபேரன் ஆளுமையாக இருக்கக்கூடிய பகுதி. அவருடைய மனைவி பெயர் வந்து யட்சி. இவங்க கிட்ட இருந்தா இவர் வந்து கடன் வாங்கல, இவர்கிட்ட வாங்கி தான் நமக்கு கொடுக்குறாரு. அப்ப இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் அதிகமாக விடணும் அப்படின்றதுக்கான காரணம் நமக்கு செல்வ செழிப்பும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பேஸ் அதிகமாக விடணும். அப்ப இந்த இடத்துல வந்து குபேரன் தான் வடக்கிற்கு அவர் நாயகனாக வருவார். அடுத்து வடகிழக்கு, இதுதான் ரொம்ப முக்கியமான மூலை. ஈசானியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஈசானியம் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு வந்து அவருடைய மனைவி பேர் ஈசான ஜாயை. ஈசான ஜாயை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கதான் வந்து உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மனைக்கும் சரி வீட்டிற்கும் சரி அப்படியே மேல இங்கிருந்து தான் போகும். இது இப்படி ஒரு பகுதியை போட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து சூரிய பகுதி. இது வந்து சந்திர பகுதி. இதுதான் ஒரு மனையிடத்தினுடைய கிழக்கு, அதாவது வாயு, ஈசானியம், வடக்கு, கிழக்கு, ஆகினேயத்தினுடைய ஒரு பகுதி வந்து இது சூரிய பகுதியாகவும் இது வந்து சந்திர பகுதியாக வரும். அப்ப இங்கிருந்து உயிர்ப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வீட்டிற்கு தேவையான உயிர் சக்தி அப்படின்றது வந்து இந்த ஈசானியத்திலிருந்து தான் போகும்.
இந்த ஈசானியம் அப்படின்னு சொல்லக்கூடியது மங்களமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பொதுவாகவே ஈசானிய மூலையில் எப்போவுமே ஒரு மஞ்சள் தொட்டு அந்த எலுமிச்சங்கனிகளை வந்து நம்ம மெயின் கேட் வச்சுருந்தோம் அப்படின்னா 2 பக்கம் வந்து மங்களகரமாக அந்த இடத்துல வந்து மஞ்சள் நிறைந்த ஒரு விஷயத்தை நம்ம வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமது வீடு வந்து மேலும் மேலும் லக்ஷ்மி கடாட்சம், செல்வ வளமும், தாது விருத்தியும், இன விருத்தியும் நல்லபடியாக இருக்கும். அந்த தாது விருத்திங்கிறது வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தானியங்கள், இன விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மழலை செல்வங்கள், அதே மாதிரி வந்து அந்த நமக்கு வரக்கூடிய வாகனங்கள், அதே மாதிரி நம்ம வளர்க்கக்கூடிய ஆடு மாடு கன்று காளிகள் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஒரு வீட்டுக்குள்ள வந்து செவ்வனே நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அஷ்டதிக்குகளும் சரியாக அமைஞ்சு அஷ்டதிக்குகளையும் வந்து நம்ம அமைக்கக்கூடிய அறைகள் வந்து தெளிவான முறையில் அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அழகான ஒரு வீடு, அருமையான வீடு, நல்ல நீண்ட ஆரோக்கியமுள்ள ஒரு வீடு அப்படின்றது வந்து நமக்கு அமையும் அப்படின்றது தான் உண்மை. இது வந்து எப்பவுமே மங்களகரமாக இருக்கணும் அப்படின்றது வந்து இந்த கேட்டு இங்கே கேட்டோ அல்லது இங்கே கேட்டோ வச்சிங்க அப்படின்னா இந்த மங்களகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நம்ம எப்பவும் போல மாட்டு சாணம் போட்டு மொழிகி விடுறதோ அல்லது தெளிக்கிறதோ அப்படின்றது, அதனால தான் அந்த வாசல் தெளிப்பு அப்படின்ற ஒரு முறையும் நமக்கு இங்கே வந்தது. அந்த மங்களகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு இந்த இடத்துல தான் வந்து தெளிவான அர்த்தமாக நம்ம வாசல் தெளிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் வந்தது. இந்த ஈசானியம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஈசனின் 5 முகங்களில் ஒரு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈசானிய திக்கு அப்படின்றது வந்து அந்த ஈசான திக்கு அப்படின்றது வந்து அவருடைய திக்கு தான், அது சிவனாருடைய திக்கு தான் அந்த இடம். சூரியன் வந்து அந்த இடத்துல இருந்தால் நமக்கு உயிர் சக்தியை அதிகமாக கொடுத்துட்டு இருக்கார். ஒரு வீட்டினுடைய உயிர் சக்தி அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஈசானிய மூலத்தில் இருந்தால் வரும். இதில் வந்து இந்த ஈசான மூலம் அப்படின்றது வந்து மங்களகரமாக இருக்கணும். இந்த இடத்துல வந்து ஞானம் அதிகமாக வரும். இந்த மூலம் வந்து ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் வந்து நல்லா இருந்ததுன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அறிவு விருத்தி அதிகமாக இருக்கும், ஞானம் அதிகமாக வரும், நல்லபடியான வாழ்க்கை வாழ்ந்து மோட்சத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பிலும் வந்து இந்த ஈசானிய மூலம் வந்து ஒருத்தருக்கு கெடாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடு வந்து நல்ல சம்பத்துடைய வீடாக இருக்கும், ஆரோக்கியமான வீடாக இருக்கும். இந்த இடத்துல என்ன வைக்கலாம் அப்படின்னா இங்கே தான் பூஜா வருது. பொதுவாக வந்து வீட்டினுடைய ஈசானிய மூலையில் பூஜை ரூம் வச்சவங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயர்ந்த வாழ்க்கையாக இருந்தது. இந்த நாட்டை ஆழ்ந்தவர்களுடைய வீடுகளில் நம்ம அதிகப்படியான பேர் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பூஜா ரூம் அப்படின்றது வந்து வடகிழக்கு மூலையில் தான் இருக்கும். இப்போ இந்த வடகிழக்கு மூலை வந்து ஓப்பனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான ஜன்னல்கள் வைக்கலாம், பெரிய பெரிய ஜன்னல் வைக்கலாம், பூஜை இந்த இடத்துல வைக்கலாம். இது போக மீதி இருக்கக்கூடியது நமக்கு வந்து ரெஸ்டிங் ஏரியா அல்லது லிவிங் ஏரியா. ஹால் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நவீன கட்டடத்துக்கு வந்து ஹால் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஹால் வந்து சென்டர்ல இது போக இந்த ரூம்கள் வந்து சுற்றியும் போட்டது போக மீதி வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல ஹால் இருந்தது அப்படின்னா நமக்கு இந்த வீடானது முழுமையாக நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வீடாக இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த சார்ட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா உங்களுடைய சந்தேகத்தை வந்து கமெண்ட்ல நீங்க எனக்கு தெரிவிங்க. உங்களுக்கான சந்தேகங்களை நிவர்த்தி செய்யறதுக்கு நான் எப்பவுமே தயாராக இருக்கிறேன். வணக்கம் நண்பர்களே.